ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மெட்டமாஸ்க் வாலெட் வந்து எப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய டாஸ்க் இல்லை, ஒரு 3 to 4 minutes தான் ஆகும், செட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெட்டாமாஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சஜஷனில் காட்டுது, நான் மெட்டாமாஸ்க் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு லிங்க் காட்டுது. நான் வந்து இந்த ப்ரௌசரில் வந்து எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ண போகிறேன். அதாவது ப்ரௌசருக்குள்ளே ஒரு இன்பில்ட் ஃபீச்சராக வந்து மெட்டாமாஸ்க் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கூகுள் குரோம் கூகுள் குரோமோட வெப் ஸ்டோரில் இருக்குது மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது எனக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணி சொல்லி காமிக்கும். இங்கே வந்து மெட்டாமாஸ்க், இங்கே கீழே அந்த டொமைன் நேம் போட்டிருக்கு, metamask.io அப்படின்னு போட்டிருக்கு. அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணிட போகிறீங்க. அடுத்து வந்து ஆட் டு பிரேவ்னு கொடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் க்ரோமில் பண்ணீங்கன்னா ஆட் டு க்ரோம்னு காட்டும், எட்ஜில் பண்ணால் ஆட் டு எட்ஜ் அந்த மாதிரி காட்டும். நான் பிரேவில் பண்ணுறதில்ல, இங்கே ஆட் டு பிரேவ் அப்படின்னு காட்டுது. இங்கே ஆட் எக்ஸ்டென்ஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் ஆகாது. உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிரும். எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. 4 MB 5 MB 6 MB. அவ்வளோதான். மெட்டாமாஸ்க் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆனதே எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து மெட்டாமாஸ்க்கை வந்து நம்ம ப்ரௌசர் கூட வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி வாலெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வாலெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கண்டிஷன்ஸ்க்கு வந்து அக்ரி பண்ணிக்கணும். அது என்ன என்ன போட்டிருக்கு அப்படின்னு படித்து பார்க்கணும்னா உள்ள போய்ட்டு படித்து பார்த்துக்கலாம். நான் பொதுவாக நம்ம படித்து பார்க்க மாட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணி தானே ஆகணும். அப்புறம் வந்து கிரியேட் நியூ வாலெட் அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் வாலெட் அப்படின்னு இருக்கு. இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் வாலெட் அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட ஒரு 12 சீட் ஃப்ரேஸு இல்லை 24 சீட் ஃப்ரேஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பழைய வாலெட் ஏதாவது வச்சுருந்தீங்க, அதை வந்து ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் வாலெட்டுக்கு போகணும். ஒருவேளை என்கிட்ட வாலெட் இல்லை நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா கிரியேட் நியூ வாலெட் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஐ அக்ரி கொடுக்கணும். ஓகே, முடிஞ்சது. இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் நியூ வாலெட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்க சொல்லுவோம். அது என்னன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது மாதிரி போட்டிருக்கோம். சீக்ரெட் ஃபேஸை பற்றி போட்டிருக்கோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. அதை காமிச்சிட்டா அப்புறம் இந்த வீடியோ இருக்குது. செக்யூர் மை வாலெட் அப்படின்ட்டு இருக்கு. அதை நான் செக்யூர் மை வாலெட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து சீட் ஃப்ரேஸ் காட்டும். அந்த 12 சீட் ஃப்ரேஸ் காட்டும். அந்த 12 சீட் ஃப்ரேஸ் வந்து நான் பேக்கப் எடுத்து வச்சுப்பேன். பேக்கப் எடுத்து வச்சுட்டு மெட்டாமாஸ்க்னு இல்லை, அதை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் போய் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி வெப்3 வாலெட் எதில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வாலெட்டில் போயிட்டு இந்த சீக்ரெட் ஃபேஸ் 12 ஃப்ரேஸை போட்டால் இங்கே இருக்க அதே வாலெட் வந்து அங்கே எக்ஸ்போர்ட் ஆயிரும், அங்கே இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து நான் ரிவீல் சீக்ரெட் ஃபேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஒரு டம்மி வாலெட் தான், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ரிவீல் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ இந்த 12 ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த 12 ஃப்ரேஸை வச்சு நீங்கள் இந்த வாலெட்டை வந்து நீங்கள் எங்கேருந்து வேணால், எந்த கண்ட்ரிலேருந்து வேணால், எந்த சாஃப்ட்வேரில் வேணால் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த 12 ஃப்ரேஸை வந்து நான் பேக்கப் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, கிளிக் பண்ணிக்கிட்டேன். சைடில் இருக்கட்டும். இப்போ வந்து ஓகே, நான் வந்து மெட்டாமாஸ்க் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த 12 ஃப்ரேஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோமா, ஒருவேளை எடுக்காமலே கூட ஒரு சில பேர் அப்படியே சோம்பேறித்தனப்பட்டு விட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி விடக்கூடாது அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ரேண்டமாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ஒரு சில இடத்துல கோடிட்ட இடங்களை நிற்பக மாதிரி ஒரு சில இதில் விட்டு போயிருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி. இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தானே தெரியும் எந்தெந்த இடத்துல எது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 3, 4, 8 இந்த இடத்துல வந்து எந்த வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் பார்க்கலாம். அதில் என்ன இருக்குன்னா 3ல் வந்து ட்ரிங்க் இருக்குது, 4ல் வந்து காசிப் இருக்குது, 8ல் வந்து லாக் இருக்குது. அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ட்ரிங்க், காசிப், இன்னொன்று என்ன இருந்துச்சு, லாக். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா எந்த எரரும் காட்டாது. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா
நம்ம வாலெட் கிரியேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அப்புறம் வந்து காட் இட் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது இப்படி தான் வந்து மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து நம்ம டெஸ்க்டாப்ல வந்து செட் பண்ணணும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மெட்டாமாஸ்க் வந்து நம்மளோட வாலெட் கூட நம்மளோட ப்ரௌசர் கூட வந்து அட்டாச் ஆயிருச்சு. இப்படி தான் வந்து நம்ம ஒரு ப்ரௌசரில் வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டை அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டை வந்து நீங்கள் ஏதோ ஒரு சைட் வந்து இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன், இப்போ யூனிஷாப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, யூனிஷாப்க்கு நான் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு எதிரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0 தான் இருக்குது. இப்போ ஒரு எதிரியம் இருக்குது அப்படின்னா நான் வந்து யூனிஷாப் வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போய்க்கிறேன். எங்கே இருக்கு ஓகே, கனெக்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த கனெக்ட் நான் கொடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த ரெக்கார்ட் ஆகிற விண்டோ அது மேலே காட்டுறதா எனக்கு சரியாக தெரியல. இங்கே இருக்கு இல்லையா ஸ்வாப், அதை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வாலெட் வந்து இனிமேல் கனெக்ட் ஆகாமல் இருக்கு. அதாவது என்னோட மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து இந்த யூனிஷாப் எக்ஸ்சேஞ்சு கூட கனெக்ட் ஆனாதான் என்னோட மெட்டாமாஸ்க்ல இருந்து இந்த யூனிஷாப்பால வந்து ஏதோ ஒரு அசட்டை எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து வேற அசட்டை வந்து என்னோட வேலெட்டை வந்து டெபாசிட் பண்ண முடியும். நான் இப்போ வந்து கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து எது கனெக்ட் பண்ணி, இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து பிரேவ் வாலெட்லேயே நீங்கள் வாலெட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா அதை பற்றி பண்ணிக்கலாம். காயின்பேஸ் வாலெட் இருந்தால் காயின்பேஸ் வாலெட்டில் பண்ணிக்கலாம். நம்ம மெட்டாமாஸ்க் பண்ணி வச்சுக்கிட்டாலும் மெட்டாமாஸ்க் கொடுக்குறேன். ஓகே, அப்போ வந்து மெட்டாமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். இதில் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, பார்ப்போம் என்ன கேட்குதுன்னு. கனெக்ட் வித் மெட்டாமாஸ்க் அப்படின்ட்டு இருக்கு. மெட்டாமாஸ்க் கூட வந்து இந்த அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து சி அட்ரஸ், அக்கௌண்ட் பேலன்ஸ், ஆக்டிவிட்டி அண்ட் சஜஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் டு அப்ரூவ். அதாவது உங்களோட அட்ரஸை வந்து இந்த யூனிஷாப்பால் பார்க்க முடியுமா, அப்புறம் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும், சஜஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் டு அப்ரூவ் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இங்கே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து இங்கே பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கூகுள் பேல வந்து நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புவோம் இல்லையா, கூகுள் பேல வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து எனக்கு 500 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புறோம்ல, அனுப்பிச்சோம் அப்படின்னா அது டேரெக்டாக வந்து அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகாது. ஆனால் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அனுப்பினா தானே காசு போகும். அந்த மாதிரி இந்த யூனிஷாப் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து மெட்டாமாஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை போய் நம்ம அப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த யூனிஷாப்புக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அந்த உங்களோட அசெட் போய் நீங்கள் எந்த அசெட்டை வந்து மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த அசெட் அங்கே யூனிஷாப்புக்கு போயிடும். யூனிஷாப் வந்து உங்கள் அட்ரஸில் வந்து நீங்கள் என்ன அசெட் வந்து வாங்க விரும்புகிறீங்களோ அந்த அசெட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், கனெக்டிங்னு வரும். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இதான் வந்து என்னோட அட்ரஸ். இப்போ வந்து எத்திரியம் பேலன்ஸ் வந்து என்கிட்ட வந்து 0 இருக்கிறதால 0ன்னு காட்டுது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எத்திரியமே இருக்கட்டும். இப்போ வந்து நான் இங்கே 1 இன்ச் போட்டுக்கிறேன். 1 இன்ச் போட்டுக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு எத்திரியம் கொடுத்தா எனக்கு வந்து இங்கே வந்து எத்தனை 1 இன்ச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காட்டும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் வந்து மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணணும். மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் கூடயோ இல்லை ஏதோ ஒரு டிஆப் கூடயோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே பேலன்ஸ் இல்லை, ஆனால் வந்து நம்ம சும்மா போட்டு பார்க்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியறதுக்கோசரம் இப்போ வந்து ஒரு எத்திரியம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5171 1 இன்ச் கிடைக்குதான். அது வந்து இங்கே காட்டுறாங்க. ஆனால் இது கிடைக்காது. ஏன் அப்படின்னா என்கிட்ட வந்து 0 பேலன்ஸ் தான் இருக்குது. நம்மகிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த யூனிஷாப்பில் வந்து ஸ்வாப் பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏர்ட்ராப் வீடியோ போடுறேன். அந்த ஏர்ட்ராப் வீடியோ வந்து என்னன்னு பார்த்து கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுங்க. அது ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. கொஞ்சம் ட்ரெஸ்டாக தான் தெரியுது. அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து டோக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த வீடியோ எதுக்கு பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது தெரிஞ்சால் தான் அது பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய், வரட்டா.